அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி முதல் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இட சனி பகவான் விலகப் போகின்றார். ஆக பல விதத்திலும் நிம்மதியை அடையப் போகின்றீர்கள், சந்தோஷ பெருமூச்சு விடப் போகின்றீர்கள். இனிமேல் தான் உங்களது வாழ்வில் தொடர்கின்ற அனைத்து சிரமங்களிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் மிக எளிதாக விடுபட இருக்கின்றீர்கள். இதுவரை உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டு உங்களை முடக்கி வைத்திருந்தார். கவலைகளின் உச்சத்திற்கு நகர்த்தியும் சென்றிருப்பார். ஒரு கவலை தீர்ந்த கையோடு அடுத்த கவலையையும் கொண்டு வந்து நிற்க வைத்திருப்பார். இருந்தாலும் இந்த ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இப்போது சனி பெயர்ச்சி நிகழ்ந்து விட்டாலும் வருகின்ற 2024 மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை சற்று சிரமங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தான். இப்போது அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வருகின்ற சனி பகவான் பெயர்ச்சியாகி பூர்வ புண்ணிய சொத்து பத்து புத்தி சாதுரிய சூட்சும வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமரப்போகின்றார். ஆகவே உங்களது ஒட்டுமொத்த சங்கடம், வீண் பிரச்சனை, தேவையற்ற சிரமங்கள், சில விஷயங்களில் நீடிக்கின்ற இமாலய கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது. உங்கள் ராசிக்கு 6இல் ராகுவும் 7இல் குரு பகவானும், ராசி அதிபதியான சுக்கிரன் வலிமையான நல்ல நிலைமையிலும், பாதகாதிபதியான சூரியன் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திலும், தனாதிபதியான செவ்வாய் கிரகம் வலுப்பெற்று சாதகமான அமைப்பிலும், கேது பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கிரக சஞ்சாரங்களோடு இந்த சனி பெயர்ச்சி நிகழப் போகின்றது. ஆக இந்த சனி பெயர்ச்சி தொடங்கி 76 தினங்கள் முடிவதற்குள் உங்களது வாழ்க்கை திறமை அதிர்ஷ்டத்துடன் மாறப்போகின்றது. மேலும் உங்கள் ராசிக்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்களான 4 மற்றும் 5ஆம் இடங்களுக்கு சொந்தக்காரனான சனி பகவான் தனது மூல திரிகோண வீடான கும்ப ராசிக்குள் ஆட்சி பெற்று வந்து அமரப்போவதால் உங்களை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை துயரங்களும் வேதனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றது. இனிமேல் தொட்டு முதலில் உங்களது குடும்ப சங்கடம், வாழ்க்கை துணையிடம் தொடர்ந்து வருகின்ற சஞ்சலங்கள், சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், மன வாழ்க்கை பிரிவு போன்றவைகள் ஒழுங்காக வரப்போகின்றது. உங்கள் இல்லத்திற்குள் தொடர் இனிமைகள் அதிகரிக்கப் போகின்றது. வாரிசுகள் உங்களை சம்பந்தமில்லாத விரயங்களுக்கு ஆளாக்கி கொண்டிருந்த நிலைமை மாறப்போகின்றது. வாரிசுகள் உங்களது கட்டளையை மீறமாட்டார்கள். தாய் தந்தைக்கு தொடர் வைத்திய செலவுகள் ஏற்பட்டு கொண்டு இருந்ததற்கு முடிவு ஏற்பட்டு விடும். இனிமேல் தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை
வாழ்க்கையாக நகரும். இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த அவமானம், மரியாதை குறைவு போன்ற கசப்பான அனுபவங்கள் மாறப்போகின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு சனி பகவான் மாபெரும் ஒத்துழைப்பை கொடுக்க போகின்றார். அன்றாட தேவை, அத்தியாவசிய விஷயங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் போராடினீர்களோ அதற்கெல்லாம் இனிமேல் வேலை இல்லை. நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக முடியும். உங்களது உள்ளூர் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். புதிய விஐபிகள் அறிமுகமாக போகின்றார்கள். போட்டி எதிர்ப்பு இல்லாமல் திடீர் பதவியை அடைய போகின்றீர்கள். வம்பு வழக்கு, ஜாமீன், கோர்ட், பஞ்சாயத்து என்றபடி உங்களுக்காகவும் பிறருக்காகவும் அலைக்கழிக்கப்பட்ட நிலைமை மாறிவிட இருக்கின்றது. உங்களது ஒட்டுமொத்த 6-7 வருட பிரச்சனை கிடுபிடிகளை தீர்க்க போகின்றது. கும்பராசிக்குள் சஞ்சரிக்க போகின்ற சனி பகவான் முறையே செவ்வாய், ராகு, குரு கிரகங்களின் நட்சத்திரங்களான அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் வலம் வர இருக்கின்றார். தனாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் தனவரவுக்கு பஞ்சம் இருக்காது. கேட்கின்ற இடத்தில் உடனடியாக தொகைகள் கிடைக்கும். கடன்களால் அவஸ்தை ஏற்படாது. குடும்பத்துக்காக, அதனுடைய உயர்வுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கின்றீர்களோ அதுவெல்லாம் சாதகமாக மாறிவிடும். புதிய வீடு, மண்மனை, நிலபுலன்கள் வாங்குவதற்கான நேரமாக இந்த சனி பெயர்ச்சி அமைத்து கொடுக்க போகின்றது. புதிய சொத்து பத்து வாங்கலாம், புதிய வாகனத்தை அமைத்துக் கொள்ளலாம், வீடு மாற்றம் செய்யலாம், புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யலாம் என்றபடி சனி பகவான் அமர்ந்து அனுமதி தரப்போகின்றார். ஆக பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய மாறுதல் காலமாக அனைத்திலும் சுபிட்சமான களம் அமைத்துக் கொள்ளும்படி இருக்கின்றது. 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். 10ஆம் பார்வையாக குடும்பம் மற்றும் தனம், வாக்கு, கண் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை பார்க்கின்றார். இதனால் உங்களது வாழ்க்கை துணைக்கு எந்த மாதிரியான நோய் நொடி உபத்திரவங்கள் இருக்கின்றதோ அதனை எல்லாம் துளைத்துவிட இருக்கின்றார். அடுத்ததாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மூத்த சகோதர வழியில் என்னென்ன கருத்து வேறுபாடு, சச்சரவு, பிரிவு, விரோதம் ஏற்பட்டு இருக்கின்றதோ அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இனிமைகளை தரப்போகின்றார். 2ஆம் இடத்தை பார்க்க போவதால் சில நேரம் உங்களிடம் வாக்குறுதிகளில், பேச்சுவார்த்தைகளில் தடுமாற்றத்தை உண்டாக்குவார். நாணயத்தை காப்பாற்றுவதற்கு தாமதத்தை ஏற்படுத்துவார். ஆனாலும் உங்களது சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு அதிகரிக்கும் என்றபடி உங்களை நகர்த்தப் போகின்றார் சனி பகவான். இந்த சனி பயிற்சி மூலம் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுவரை அடைந்து வந்த இழப்பு, நஷ்டம், தேவையற்ற கடன்கள் என்றபடி தொடர்வதற்கு எல்லாம் மாறுதல்களை உண்டாக்கி அதனையெல்லாம் ஈடுகட்டுகின்ற லாபங்களை, உபரி வருமானங்களை கொடுக்க போகின்றார். வருகின்ற 2024 ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் இருந்து இந்த சனி பெயர்ச்சியால் கிடைக்க வேண்டிய அத்தனை அதிர்ஷ்டமும், குதூகலமும், பொருளாதார ரீதியான மாற்றங்களும், தொழில், உத்தியோக, வியாபார விஷயங்களில் அதிரடி முன்னேற்றங்களும் ஒரு சேர அதிர்ஷ்டங்களுடன் ஏற்படும். இந்த துலாம் ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் விளைவாக உடல் நலம் சீராகும். உற்சாகத்துடன் செயல்பட எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை கருத்துக்களை மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது உத்தமம். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் சூழ்நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை மாற்றிக்கொள்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேல் அதிகாரிகள் வழங்குவார்கள். பக்கத்து வீட்டாரின் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 2023 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஏகப்பட்ட தொல்லை, தொந்தரவுகளையும் அனாவசிய போராட்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த 2024 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகுதான் சாதகமான நிலைமைகளாக உங்களுக்கு மாறப்போகின்றது. அடுத்தது துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போதே, அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஏகப்பட்ட விசேஷ அனுகூலத்தையும் எவ்வித தொந்தரவையும் வாழ்வில் அனுபவிக்காமல் பெரிய அதிர்ஷ்டங்களை சதித்து வருகின்றீர்கள். இந்த நிலைமை மேலும் அதிகரித்து அடுத்து வருகின்ற 4 மாதத்திற்கு தொடரப் போகின்றது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆனதிலிருந்து தனசப்தம அதிபதியான செவ்வாய் கிரகத்தின் நட்சத்திரத்தில் சுமார் 3.5 மாதங்கள் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் வருகின்ற 2024 மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரை எண்ணற்ற சௌகரிய மேன்மைகளையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் தொடர்ச்சியாக அடையப் போகின்றீர்கள். இளம் இருபாலரும் அனாவசிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது அவசியம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வயதிற்கு ஏற்ற வெற்றிலை மாலையை அனுமனுக்கு அனுபவித்து வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக நாமக்கலில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் செல்வ வளம் பெருகும், செயல்பாட்டிலும் வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.